யுத்தம் முடிவடைந்து 16 வருடங்களை கழிந்தும் எங்களுடைய மக்கள் தங்களுடைய சொந்த இடங்களுக்கு மீள குடியேற முடியாத ஒரு இன்னல் நிலையிலே காணப்படுகின்றார்கள். சிங்கள மக்களுக்கு இப்படியான ஒரு நிலை ஏற்பட்டால் உங்களுடைய அரசாங்கத்தை பற்றி நீங்கள் சிந்திப்பீர்கள். அதற்கேற்றவாறு ஒரு தீர்வினை நீங்கள் எட்டுவதற்கான நடவடிக்கைகளை எடுத்திருப்பீர்கள். இங்கே மக்களின் பாதுகாப்புக்கு தான் இராணுவம் தேவையே ஒழிய இராணுவத்தின் தேவைக்காக மக்களை வெளியேற்றுவது எந்த விதத்தில் நியாயம் என்றது. அதாவது மயிலிட்டி என்று சொல்ல போனால் எங்களுடைய கோயிலை அண்டிய ஒரு பிரதேசம் என்று சொன்னால் ஒரு ரோட்டில் இருந்து வடக்கு பக்கமாக ஒரு 500 மீட்டர் தூரத்திலேயும் ரோட்டிலிருந்து தெற்கு பக்கமாக ஒரு 500 மீட்டர் தூரத்திலேயும் ஒரு அமைந்து காணப்படுகின்ற ஒரு சிறிய ஒரு கிராமமாகத்தான் நாங்கள் அதை பார்க்கிறோம். இங்கே நாங்கள் வழிபடுறதுக்கு எங்களுக்கு மக்கள் இருக்கிறோம், ஆனால் ஆலயம் இல்லை. ஆனால் அந்த பௌத்த மதத்தை பொறுத்தவரையில் இங்கே மக்கள் இல்லை, ஆனால் ஆலயத்தை கட்டி வச்சுக்கிறாங்க. அப்போ அந்த ஆலயத்துக்கு வழிபடுறதுக்கு தென்பகுதியிலேருந்து தான் ஒரு கோயாதினங்களில் பஸ் கணக்கில் உணர்ந்துறாக்கிறார். என்னுடைய பெயர் ஸ்டீவன் ரீகன்ராஜ். நான் மயிலிட்டி புனித காணிக்கை மாதா கோயிலினுடைய செயலாளர். அன்றைக்கு கதைக்க வந்த விஷயம் எங்களோட கோயில் காணி விடுவிப்பு சம்பந்தமாக தான் கதைக்க வந்திருக்கிறேன். எங்களோட கோயிலை பற்றி சொல்லணும் என்று சொன்னால் 1850 வருஷங்களுக்கு முதல் தோன்றிய ஒரு பழமை வாய்ந்த ஒரு பிரபல்யமான கோயில் தான் எங்களுடைய புனித காணிக்கை மாதா கோயில். இந்த கோயில் நாங்கள் இப்படி இருந்து கொண்டு வர காலப்போயில் 1990ஆம் ஆண்டு காலப்போயில் நாங்கள் இடம்பெயர்ந்து எங்களோட இடத்தை விட்டு வெளியேறி வேறு இடங்களில் இன்று வரைக்கும் வசித்து கொண்டு வருவோம். ஆனால் எங்களோட மயிலிட்டி கோயிலை பொறுத்த வரைக்கும் எங்களோட மயிலிட்டி என்று சொன்னால் பாரம்பரிய கத்தோலிக்க மக்களை உள்ளடக்கியதாக ஒரு பிரசித்தி பெற்ற கோயிலாக இருந்தது. சமய வழிபாடுகளிலும் சரி, ஒழுக்க விதிமுறைகளிலும் சரி, சரியான முறையில் செயற்பட்டு வந்த அந்த மக்கள் இன்றைக்கு ஆன்மீக ஒரு செயற்பாடுகளுக்கு ஒன்று சேர்ந்து ஒரே இடத்துல இருந்து எங்களுடைய மக்களோட உறவுகளோடு சேர்ந்து வாழ முடியாத நிலை காணப்படுகின்றது. குறிப்பாக மயிலிட்டியை பொறுத்த வரைக்கும் மீள்குடியேற்றங்கள் நடைபெற்ற போதிலும் எங்களுடைய கிறிஸ்தவ மக்கள் வாழுகின்ற அந்த குறிப்பிடப்பட்ட அந்த கோயிலை அண்டிய பிரதேசங்களில் எந்த ஒரு மக்களும் வாழ முடியாத நிலையில் நாங்கள் இருக்கிறோம். எங்களோட கோயில் காணி ஒரு பரந்த பிரதேசமாக, அதாவது கிட்டத்தட்ட 52 பரப்புகளுக்கு மேற்பட்ட காணியை கொண்டதாக காணப்படுகின்றது. இதில் குறிப்பாக கோயில் உள்ளடங்களாக பாடசாலை, அதாவது மயிலிட்டி ரோமன் கத்தோலிக்க பாடசாலை, இதை விட கன்னியர் மடம், இதில் உள்ளடங்களாக குருவானவர் பணிமனை, அதிலும் மேலாக கோயிலுக்கு என்று சொல்லப்பட்ட தோட்டக்காணிகள் என்று உள்ளடங்களாக 52 பரப்புகளை கொண்ட அந்த அளவினை கொண்டதாக எங்களுடைய கோயில் காணி அமைந்திருக்கு. இதைவிட எங்களுடைய கிறிஸ்தவர்களை இறுதி அடக்கம் செய்கிறதுக்கென்று ஒரு தனிப்பட்ட ஒரு காணி இந்த கோயில் அமைந்து காணப்படுகின்ற இடத்திலிருந்து, அதாவது கோயிலிருந்து பொன்னாலை பருத்தித்துறை வீதியிலே பொன்னாலையிலிருந்து பருத்தித்துறை நோக்கி போகும்போது எங்களுடைய கோயிலை கடந்து கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் அளவு தூரத்திலே ரோட்டுக்கு அருகாக கிட்டத்தட்ட 10 பரப்புகளை கொண்ட ஒரு காணி அமைந்து காணப்பட்டது. இப்போ நான் அந்த காணியை பற்றி கதைக்கின்ற பிரதான விஷயம் எப்படி என்று சொன்னால், நாங்கள் வாழுகின்ற இடங்களில் இப்போது அடக்கம் செய்கிறது தான் சரியான ஒரு கஷ்டமாகும். உதாரணத்துக்கு சொல்லப்போனால் பொலிகண்டி பருத்தித்துறை போன்ற பிரதேசங்களிலே எங்களுடைய மக்கள் வாழுகின்ற போது அவர்களுடைய நல்லடக்கங்களை அல்லது அவருடைய அடக்கங்களை செய்வதற்கு அந்த இடத்திலே அனுமதி இல்லாத நிலை காணப்படுகிறது. காரணம், அந்த இடத்து மக்களை அங்கே புதைப்பதற்குரிய இடங்கள் மட்டுப்படுத்தப்பட்ட இடங்களாக காணப்படுகின்றபடியால் அந்த இடத்துக்கு சொந்தமான மக்கள் தங்களுடைய மக்களை மாத்திரம் அடக்கம் செய்ய வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டிலே இருக்கின்ற போது எங்களுடைய மக்கள் அந்த இடத்திலே ஒரு இறப்பு சம்பவம் நிகழ்ந்தால் அந்த இடத்திலே இருந்து நாங்கள் அடக்கம் செய்வதற்கு கஷ்டமான நிலை காணப்பட்ட போதிலும் அண்மை காலத்திலே
பலாலி அதாவது கடற்கரை அண்டை பிரதேசத்திலே பலாலி பிரதேசம் விடுபட்ட நிலையிலே அதில் ஒரு பொதுவான கிறிஸ்தவர்களுக்கு ஒரு சேமக்காலை ஒன்று அமைந்து காணப்படுது. அந்த சேமக்காலையில் தான் இப்போ கூடுதலான மக்கள் பருத்தித்துறை, பொலிகண்டி, சக்கோட்டை இப்படி இடங்களில் வாழுகின்ற மக்களை கொண்டு வந்து அடக்கம் செய்கின்ற நிலை காணப்படுகின்றது. இருப்பினும் அந்த சேமக்காலை கூட ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதிக்கு பிறகு நாங்கள் அந்த இடத்துல கொண்டு எங்களுடைய ஆக்களை அடக்கம் செய்ய முடியாத நிலை ஏற்படும். அந்த காணியும் ஒரு வரையறுக்கப்பட்ட ஒரு இடமாக காணப்படுகின்றபடியால் எங்களுடைய வயது கூடிய பெரியவர்கள் அல்லது கூறுகின்றார்கள், தங்களுடைய உடல்களை தங்களுடைய ஊரிலே தங்களுடைய சேமக்காலையிலே அடக்கம் செய்ய வேண்டும் என்ற நிலையிலே காணப்படுகின்றார்கள். அப்படியான ஒரு பரிதாப நிலையிலே எங்களுடைய மக்கள் வாழ்ந்து கொண்ட தான் இறந்தால் தன்னுடைய உடலை மயிலட்டி சேமக்காலையிலே புதைக்க வேண்டும் என்ற நிலையிலே நிறைய பேருடைய மனங்களிலே இந்த விஷயங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்ற நிலையிலே எங்களுடைய மக்களை சிந்தித்து பார்க்க வேண்டும். கிட்டத்தட்ட 16 வருடங்கள் கழிந்தும், யுத்தம் முடிவடைந்து 16 வருடங்களை கழிந்தும் எங்களுடைய மக்கள் தங்களுடைய சொந்த இடங்களுக்கு மீள குடியேற முடியாத ஒரு இன்னல் நிலையிலே காணப்படுகின்றார்கள். இந்த நிலையிலே அரசாங்கம், புதிதாக வந்த அரசாங்கம் இதனை சிந்திக்க வேண்டும். நாங்கள் உங்களை விரும்பி இந்த அரசாங்கத்தை நடத்துவதற்கு ஆதரவாக இருந்த நாங்கள் இப்பவும் உங்களை நாங்கள் நம்புகின்றோம். நீங்கள் சொன்ன வார்த்தைகளை காப்பாற்றுவீர்கள் என்ற எண்ணத்தோடு மீண்டும் எங்களுடைய விண்ணப்பங்களை, இந்த காணி விடுவிப்பு சம்பந்தமாக மீண்டும் எங்களுடைய விண்ணப்பங்களை உங்களுக்கு நாங்கள் அளித்த வண்ணம் காணப்படுகின்றோம். நீங்கள் எங்களுக்கு அந்த தருவீர்கள் என்ற வார்த்தையை கூறிக்கொண்டிருக்கிறீர்களே தவிர அதை எப்போ தருவோம், எளிதில் தருவோம் என்ற ஒரு வார்த்தையும் எந்த இடங்களிலேயும் நீங்கள் பாவிக்க முடியாத எங்களுக்கு மிகவும் ஒரு மன வருத்தத்தை ஏற்படுத்துகின்றது. நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். சிங்கள மக்களுக்கு இப்படியான ஒரு நிலை ஏற்பட்டால் உங்களுடைய அரசாங்கத்தை பற்றி நீங்கள் சிந்திப்பீர்கள். அதற்கேற்றவாறு ஒரு தீர்வினை நீங்கள் எட்டுவதற்கான நடவடிக்கைகளை எடுத்திருப்பீர்கள் என நாங்கள் நினைக்கின்றோம். உங்களுக்கு தெரிய வேண்டும், யுத்தம் முடிவடைந்து ஒரே நாடு ஒரே மக்கள் என்ற அந்த தொனிப்பொருளிலே நாங்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று நீங்கள் கூறியதற்கு அமைவாக நாங்கள் அதைத்தான் நினைக்கின்றோம். நாங்கள் எல்லோரும் இலங்கை மக்கள், நாங்கள் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என நினைக்கின்றோம். ஆனால் நீங்கள் எங்களை ஒற்றுமையாக வாழ முடியாமல் செய்வீர்கள் போல இருக்கின்றது. காரணம், நாங்கள் இந்த விடுவிப்பை செய்வதற்கு கேட்கின்ற போது நீங்கள் சொல்லுகின்ற ஒரே ஒரு பதில், இராணுவம் இதற்கு அனுமதி தரவில்லை என்று. நான் கேட்கின்றேன், இராணுவம் என்பது உங்களுடைய கட்டமைப்புக்குள் இருக்கின்ற ஒரு அலகு. அந்த இராணுவம் சொல்லுவதற்கு உங்களுடைய பதில் இதுவாக இருப்பது பொருத்தமானதாக எனக்கு தெரியவில்லை. நீங்கள் ஆழமாக சிந்திக்க வேண்டும், இதை விட வேண்டுமென நீங்கள் நினைக்க வேண்டும், ஒரு குழுவினை அமைக்க வேண்டும். இதற்கான தீர்வினை நீங்கள் எட்டுவதற்கு கலந்துரையாடினால் அது சரியான தீர்வு எட்டப்படும் என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கின்றது. குறிப்பாக நாங்கள் விண்ணப்பங்களை நிறைய இடங்களுக்கு அனுப்பி உங்களுக்கு சொல்ல வேண்டும். நாங்கள் விண்ணப்பங்களை அனுப்பின சொன்னால் கூடுதலாக எங்களுடைய தெல்லிப்பள்ளி பிரதேச செயலகத்திற்கு விண்ணப்பங்களை அனுப்பி அவர்கள் அதற்கு பதிலையும் தந்திருக்கின்றார்கள். தாங்கள் கதைத்திருப்பதாக மாவட்ட செயலகத்துக்கு அனுப்பியிருக்கிறோம். இதைவிட வடமாகாண ஆளுநர் அவர்களுக்கும் திரும்ப மீண்டும் கடிதங்களை அனுப்பியிருக்கிறோம். இதைகளுடைய எங்களுடைய சமய தலைமைகளுக்கும் அனுப்பியிருப்போம். குறிப்பாக எங்களுடைய யாழ் மாவட்ட ஆயர் அவர்களுக்கும் எங்களுடைய காணி வெடிப்பு சம்பந்தமான விண்ணப்பத்தினை அறிவித்தினோம். நீங்கள் இதனுடன் தொடர்பட்ட அதிகாரிகளோடு கதைத்து எங்களுக்குரிய அந்த காணி வெடிப்பு சம்பந்தமான தீர்வினை பெற்றுத்தாருங்கள் என்று அவர்களுக்கும் அனுப்பினோம். இதைவிட மேலாக கொழும்பில் இருக்கிற கர்தினால் என்று அழைக்கப்படுகின்ற எங்களுடைய ஆஜர் அவர்களுக்கும் நாங்கள் எங்களுடைய விண்ணப்பத்தினை அனுப்பியிருக்கிறோம். இதைவிட கூடுதலாக கிறிஸ்தவ அமைப்புகள் என்று சொல்லப்படுகின்ற மினிஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி, இன்டர்நேஷ்னல் கிறிஸ்டியன் மினிஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி, எல்லா அமைப்புகளுக்கும் எங்களுடைய விண்ணப்பங்களை நாங்கள் தொடர்ச்சியாக
அனுப்பி கொண்டு தான் இருக்கிறோம். இப்போவும் வந்து நாங்கள் கூடுதலாக வந்து அந்த விண்ணப்பங்களை அனுப்பிய வண்ணம் தான் இருக்கிறோம். இதைவிட குறிப்பாக அந்தந்த பிரதேசங்களில் இருக்கிற இராணுவ கட்டளை தளபதிகளுக்கும் எங்களுடைய விண்ணப்பங்களை அனுப்பிய வண்ணமே உள்ளோம். ஆனால் சிந்திக்க வேண்டும். குறிப்பாக நாங்கள் 2015ஆம் ஆண்டு நாங்கள் எங்களுடைய மாதாவினுடைய திருப்பலினை கொண்டாடுவதற்கு ஆயத்தம் செய்து அந்த எங்களுடைய கோயில் அமைந்திருக்கிற காணியின் அருகிலே இருக்கின்ற, அதாவது இராணுவத்தினால் பாவிக்கப்படுகின்ற ஒரு காணியிலே வைத்து எங்களுடைய திருப்பலினை கொண்டாடி சிறந்த முறையில் எங்களுடைய தாயகத்தில் வாழுகின்ற எங்களுடைய மயிலிட்டி மக்களாக இருந்தாலும் சரி, குளத்திலே வாழுகின்ற மயிலிட்டி மக்கள் என்று சொன்னாலும் சரி, சரியான மகிழ்வாக ஒரு உச்சகட்ட நிலையிலே வந்து எங்களுடைய மண்ணை மீட்டிட்டோம். அடுத்த வருஷம் நாங்கள் எங்களுடைய மாதாவினுடைய கோயிலிலே இந்த திருவிழாவினை நாங்கள் நடத்துவோம் என்ற அந்த விருப்பத்தோடு அந்த ஆவலோடு ஏங்கிக் கொண்டிருந்த எங்களுக்கு 2016ஆம் ஆண்டு நாங்கள் அந்த காணி எங்களுடைய கையில் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் தொடர்ச்சியாக விண்ணப்பங்களை செய்து, அதை விட கூடுதலாக விண்ணப்பங்கள் என்று சொல்லுகின்ற வகையிலே எங்களுடைய யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன், மதிப்புக்குரிய இளங்குமரன் அவர்களுடையும், மற்றது எங்களுடைய கடற்தொழில் அமைச்சர் திருவாளர் சந்திரசேகர் அவர்களுடைய தொடர்பு கொண்டு நாங்கள் எங்களுடைய கோயில் காணியிலே எங்களுடைய எங்களுடைய திருவிழாவினை நாங்கள் நடத்த வேண்டும் என்று கேட்டதற்கு அமைவாக அவர் கூறிய வசனம் எல்லாம் இந்த திகதிகள் 12ஆம் தேதி மாசி மாதம் 2ஆம் தேதி கொண்டாடுவதற்கு ஏற்றவாறு அந்த திகதிகள் எல்லாம் குறிப்பிடப்பட்டு நிறைவாக நாங்கள் நம்பியிருந்தோம். எங்களுடைய காணியிலே நாங்கள் எங்களுடைய மாதாவினுடைய அந்த திருப்பலினை, அந்த திருவிழாவினை கொண்டாடுவதென்று எண்ணிக்கொண்டிருந்த வேளையிலே திரும்ப அதிலிருந்து நாங்கள் விண்ணப்பங்களை கொடுத்ததற்கு அமைவாக வந்து லைன் மினிஸ்ட்ரியிலிருந்து வேலை செய்கிற ஒரு ஆஃபீஸர் வந்து என்னுடைய நேரடியாக ஃபோனில் வந்து கான்டாக்ட் பண்ணி அவர் கதைச்சார், உங்களுக்கு எப்போ வந்து திருவிழாவை கொண்டாட வேண்டும் என்று கேட்டதற்கு அமைவாக நான் சொன்னேன் 2ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 2 பிப்ரவரி இந்த இதை வந்து நாங்கள் கொண்டாட வேண்டும் என்று சொன்னதற்கு அமைவாக டோன்வர் நீங்கள் கவலைப்பட வேண்டாம், அந்த டேட்டில் வந்து நீங்கள் செய்கிறதுக்குரிய அனுமதியை நாங்கள் தருவோம் என்று கூறியதற்கு அமைவாக நாங்கள் மிகவும் வந்து சுறுசுறுப்பாக வந்து எங்களுடைய மாதாவினுடைய அந்த திருவிழாவினை கொண்டாடுவதற்கு ஆவலாக இருந்த வேளையிலே இறுதியாக நாங்கள் 30ஆம் தேதி அல்ல 29-30ஆம் தேதிகளிலே வந்து அவரோட ஃபோனில் தொடர்பு கொள்ளைக்க சாரி தன்னால் ஒன்றும் செய்யலாம் போயிட்டுது. காரணம் சம் இஷ்யூ வந்து வேறால் சோல்ஜர்ஸ் இராணுவத்தால் வந்து சில இஷ்யூ இருக்கிறபடியால் வந்து எங்களுடைய எம்ஓடி பிரச்சனை, அந்த பாதுகாப்பு சம்பந்தமான அந்த பெர்மிஷன் எங்களுக்கு கிடைக்கல. ஸோ எங்களை என்ன மன்னிச்சு கொள்ளுங்கன்ற மாதிரி அவர் வந்து அந்த தொடர்பினை வந்து துண்டித்த மாதிரி எனக்கு இருந்தது. நான் வந்து மிகவும் வந்து வேதனைப்படுகின்றேன். எங்களுடைய கோயில் காணியை வந்து விடுகிறதுக்கு ஒரு கட்டமாவது, அதாவது எங்களுடைய கோயில் காணி அமைந்த ஒரு பகுதியை முதல்ல வந்து விடுவதற்குரிய ஒரு ஏற்பாடுகளை செய்கின்ற போது எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். கட்டமாக எங்களுடைய எல்லா எங்களுடைய ஆலயத்தினுடைய முழு பகுதியும் மற்றது எங்களுடைய தனிப்பட்ட இடங்களும் விடுபடும் என்ற ஒரு எண்ணத்தோடு நாங்கள் இருக்கிறோம். அதாவது மயிலிட்டி என்று சொல்லப்போனால் எங்களுடைய கோயிலை அண்டிய ஒரு பிரதேசம் என்று சொன்னால் ஒரு ரோட்டில் இருந்து வடக்கு பக்கமாக ஒரு 500 மீட்டர் தூரத்திலேயும், ரோட்டிலிருந்து தெற்கு பக்கமாக ஒரு 500 மீட்டர் தூரத்திலேயும் ஒரு அமைந்து காணப்படுகின்ற ஒரு சிறிய ஒரு கிராமமாகத்தான் நாங்கள் அதை பார்க்குறோம். எங்களுடைய கோயிலுக்குரிய கிறிஸ்தவ மக்கள் வாழுகின்ற அந்த பிரதேசத்தில் இருக்கிற மக்களை கூட நீங்கள் விட முடியாத நிலையில் இருப்பீங்கள் என்று சொன்னால் அதற்கு அங்கால இருக்கிற மக்களை நீங்கள் எவ்வாறு குடியேற்றுவதற்கு வந்து நீங்கள் தீர்மானங்களை எடுப்பீர்கள் என்பதுதான் எங்களுக்கு கேள்வியாக வருகின்றது. மற்றது நாங்கள் ஒன்று சொல்லப்போனால் நாங்கள் ஒரு கடவுளை நம்பி வாழுகின்ற மக்கள். இதைவிட சொல்லப்போனால் வந்து நாங்கள் ஒரு எந்தவித அரசியல் செல்வாக்கும் இல்லாத ஒரு மக்கள் என்று தான் சொல்லுவோம். சாதாரண ஒரு குடிமக்கள். நாங்கள் நினைப்பது வந்து உங்களிடமிருந்து இந்த நல்ல ஒரு எண்ணம் கொண்ட அரசாங்கத்திடமிருந்து நல்ல ஒரு தீர்வினை நீங்கள் எட்டித்தர வேண்டும். உங்களோடு நாங்கள் சேர்ந்து பயணிக்க வேண்டும். நாங்கள் ஒரே மக்களாக வாழ வேண்டும் என்றுதான் எங்களுடைய ஒரே ஒரு நம்பிக்கையாகவும் கொள்கையாகவும் இருக்கின்றது. அதிலே எந்தவித மாற்றமும் இல்லை. நீங்கள் இதனை கருத்தில் கொண்டு எங்களுடைய மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு சுபிட்சமான ஒரு தீர்வினை பெற்றுத்தர வேண்டும்.
நீங்கள் இராணுவத்திற்காக இராணுவத்தினுடைய பாதுகாப்பு என்று சொல்லுவது அது ஒரு சரியான பொருத்தமான ஒரு தீர்வாக நான் நினைக்கவில்லை. மக்களிலிருந்து தெரிவு செய்யப்பட்டவர்களாம் இராணுவம் மக்களுக்காக சேவை செய்கின்ற ஒரு அமைப்பாக ஒரு கட்டமைப்பாக காணப்படுகின்ற வேளையிலே இராணுவத்தினை கூறிக்கொண்டு அவர்களுடைய கருத்துக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு உங்களை நம்பி உங்களோடு வாழுகின்ற மக்களுக்கு ஒரு சரியான தீர்வினை தரப்படாதது எங்களுக்கு மிகவும் ஒரு மன வருத்தத்தை தருகின்றது. நாங்கள் ஒரே மக்களாக வாழ வேண்டும். எங்களுடைய மயில்ட்டி மக்களிலே மண்ணிலே மீண்டும் நாங்கள் ஒன்றாக இருக்க வேண்டும். எங்களுடைய புலத்திலே வாழுகின்ற மக்கள் தொடர்ச்சியாக அவர்களுடைய வழிபாடுகளிலும் சரி அவர்களுடைய வேண்டுதல்களிலும் சொல்லி இந்த கோயில் விடுபட வேண்டும். நாங்கள் எல்லோரும் ஒரே மக்களாக இங்கே அந்த திருவிழாவில் நாங்கள் கொண்டாட வேண்டும். மகிழ்ச்சியாக எங்களுடைய பழைய நிலைமைகளை நாங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். நாங்கள் எப்படி வாழ்ந்த எங்களுடைய கோயில் எப்படி இருந்தது, எங்களுடைய இந்து சமய மக்களோடு சேர்ந்து நாங்கள் எவ்வாறு வாழ்ந்த என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வாழ்க்கையை நாங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் என்று ஒரே ஆவலாக இருக்கின்றார்கள். அந்த ஆவலையும் நீங்கள் தீர்ப்பீர்கள் என வேண்டிக் கொண்டு எங்களுடைய பிரதேசத்தை அண்டிய பிரதேசத்தில் அதுவும் எங்களுடைய கிறிஸ்தவ தேவாலயம்தான், அதாவது புனித செபஸ்தியார் ஆலயம், பலாலி மக்கள் வாழுகின்ற அந்த ஆலயம். அந்த ஆலயத்திலும் குறிப்பாக அந்த ஆலயம் கிட்டத்தட்ட 32 பரப்புகளுக்கு மேற்பட்ட அந்த அளவினை கொண்டதாக அந்த கோயில் அமைந்து காணப்படும். இந்த மக்களும் எங்களோடு ஒன்றாக உறவாடி எங்களோடு ஒரே மக்களாக வாழ்ந்த அந்த மக்கள் அவர்களும் அந்த இடங்களுக்கு செல்ல வேண்டும். அவர்களுடைய நினைப்பும் அவர்களுடைய ஆவலும் எங்களைப் போலத்தான் காணப்படுகின்றது. நீங்கள் சற்று சிந்திக்க வேண்டும். எங்களுடைய ஆலயம் கிட்டத்தட்ட செயலாளர் சொன்ன மாதிரி 1850ஆம் ஆண்டுக்கு முற்பட்ட பழமை வாய்ந்த ஆலயம். போர் முடிந்ததன் பின்னர் 2 முறை இந்த ஆலயத்துக்கு நாங்கள் வருகை தந்து வழிபாடுகளை செய்த நாங்கள் கடைசியாக 2010ஆம் ஆண்டும் இந்த ஆலயத்துக்கு வழிபாடு செய்கின்ற போது அந்த ஆலயம் இங்கே இருந்தது. சேதாரத்துடன் இடிபாடுகளுடன் இருந்தது ஆலயம். ஆனால் இப்பொழுது 2010க்கு பிறகு நாங்கள் இங்கே வரவும் இல்லை. அதுக்கு பிறகு எங்களுக்கு அந்த ஆலயம் இல்லை. கடைசியாக செய்தது 2025ஆம் ஆண்டு மாசி மாதம் 2ஆம் தேதி எங்களுடைய வருடாந்த திருவிழா கொண்டாடினாங்க. கடைசியாக 2025ஆம் ஆண்டு திருவிழா கொண்டாடினாங்க. அது ஒரு வெளியான ஒரு இடத்துல விட்டு கடைசியாக இப்போது 2026ஆம் ஆண்டு மாசி மாதம் 2ஆம் தேதியும் அதற்கான முயற்சிகளை மேற்கொண்ட நாங்கள், ஆனால் பலன் கிடைக்கவில்லை. இப்போ இதற்காக வெளிநாட்டு உறவுகள் கூட 15-20 பேருக்கு மேற்பட்டவர்கள் வந்திருந்தார்கள். ஏனென்றால் எங்களுடைய இடத்துல இருக்கின்ற மக்கள் எல்லாரும் சிதறி போயிருக்கிறார்கள். அப்போ இப்படியான ஒரு திருவிழாவின் மூலம்தான் அவ்வளவு மக்களையும் ஒன்று சேர்க்கக்கூடியான மக்களோட தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு பாலமாக இருந்தது. அதனால தான் இங்கே எல்லா இடத்துலேருந்து வருவதற்குரிய ஆயுதங்கள் அங்கே செய்திருந்தாங்க. கடைசியாக எங்களுக்கு முதல் நாள் தான் நாங்கள் தீர்மானம் எடுத்து நாங்கள் இல்லை என்று சொல்லி, அப்போ எல்லா ஏற்பாடுகளையும் செய்து முதல் நாள் தான் நாங்கள் அவ்வளவத்தையும் இல்லை என்று சொல்லி நிப்பாட்டினார். ஆகவே எங்களுடைய இப்போ அரசாங்கத்தின் ஒரு தாரக மந்திரமாக இருக்கின்றது மக்களின் காணி மக்களுக்கு வேண்டும். ஆனால் எங்களை பொறுத்தவரையில் மக்களின் காணி இராணுவத்திற்காகத்தான் இருக்கின்றது என்று நாங்கள் சொல்லலாம். என்னென்னு சொன்னால் அங்கே சுற்றி பார்க்கின்ற போது இராணுவ கேம்பை விட அவர்களின் விவசாய தேவைகளுக்காக தான் நிறைய பயன்படுத்துகிறார். இங்கே மக்களின் பாதுகாப்புக்கு தான் இராணுவம் தேவையே ஒழிய இராணுவத்தின் தேவைக்காக மக்களை வெளியேற்றுவது எந்த விதத்தில் நியாயம் என்றதில்லை. மக்களுக்கு இன்னொரு விடயம் ஒன்று இருக்குது. இந்த இராணுவம் ஏன் விவசாயத்தை மேற்கொள்ள வேண்டும்? அப்போ அவர் இராணுவம்ன்றது நாட்டின் ஒரு யுத்தமான நிலைமையிலேயோ ஒரு போர் நிலைமையிலேயோ மக்களை பாதுகாப்பதற்கு, மக்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு வந்தால் அவர்கள் பாதுகாப்பதற்காகத்தான் இராணுவம். அது எப்படியும் ஒரு தலைமைத்துவமாக ஜனாதிபதி காணப்படுகின்றார். அவருக்கு கீழே ஒவ்வொரு கட்டமைப்பாக இராணுவம், போலீஸ் என்ற ஒவ்வொரு படைகள் காணப்படுகின்றது. இந்த படையில் இருக்கின்ற இராணுவ படையினர் இருக்கின்ற ஏன் விவசாயத்தை மேற்கொள்ள வேண்டிய தேவை காணப்படுகின்றது? இதுக்கு என்ன பதில் இருக்குமா உங்கள்கிட்ட? அதைத்தான் நாங்கள் கேட்குறோம். எங்களோட பாதுகாப்பு கருதி கலைச்சி போட்டு அதில் அந்த மக்களின் காணியில் விவசாயம் செய்யணும்னு சொன்னால் இன்னத்துக்கு பாதுகாப்பாக இப்போ எங்களோட காணியில் தான் நாங்கள் விவசாயம் செய்யணும். இப்போ இப்போது போர் இல்லை. அப்போ அவர்களுக்கே விளங்கிட்டு
இப்போ போர் இருந்தால் முந்தி பார்த்தாங்கன்னா ஒரு செக் பாயிண்ட் வேலை பார்த்தோம்னு சொன்னால் ஒரு போருக்குரிய தயார்படுத்தல்கள் வெளிப்படும். ஆனால் இப்போது அப்படி இல்லை. இப்போ அவர்கள் பாதுகாப்புன்னு சொல்லி விவசாயத்தை தான் செய்கிறார்களே ஒழிய பாதுகாப்புக்குரிய ஏற்பாடுகள் இல்லை. அதனால் இந்த மக்களின் காணிகளை நாங்கள் எங்களுக்கு தான் தருவோம். இப்போ இந்த அண்ணா கதைக்கும் போது குறிப்பிட்டிருந்தால் ஒருவர் இறந்தால் அடக்கம் செய்வதற்கு மயானம் கூட இல்லாத ஒரு நிலைமை காணப்படும். ஒரு கிராமம் கொண்டு இருந்தால் அங்கே ஆலய வழிபாடும் ஒரு மயானம் என்றது மிக முக்கியமாக பிரதானமான ஒரு இடமாக காணப்படுது. அதுவே எங்களுடைய மக்களுக்கு இந்த நாட்டின் சுதந்திரத்தில் இல்லை என்று சொன்னால் இனி இந்த தமிழ் மக்களுக்கு என்ன சுதந்திரம் கிடைக்கும்? அதை இதை சொல்ல வேணும்னு சொன்னால் நாங்கள் எங்களோட கத்தோலிக்கர்களை பொறுத்தவரையில் பிறந்ததும் ஆலயத்தை கொண்டு வருகின்றோம். அதுபோல் இறப்பு நடக்கின்ற போதும் அந்த ஆலயத்தை கொண்டு போய் சமய சடங்குகள் செய்ததன் பின்னர் தான் நாங்கள் அதை ஒரு புனிதமான இடமாகத்தான் கருதியதை தாக்குனாங்க. இப்போ நாங்கள் இப்போ இடம்பெயர்ந்து இருக்கிறபடியால் எங்களுக்கு இந்த இந்து சுடலியல் போல எரிச்சு போட்டு விடுற இடம் இல்லை. எங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட இடங்கள் இருக்கும். அது நாங்கள் பரம்பரையாக குறிப்பிட்ட காலத்துக்கள் உள்ளேண்டா அந்த மேற்பட்டால் அது அந்த பரம்பரையான அந்த இடத்துக்கு நாங்கள் தாப்போம். இப்போ நாங்கள் இடம்பெயர்ந்து இருக்கிறபடியே அங்கே அவர்களுக்குரிய இடங்கள் அவர்களுக்கு மட்டுப்படுத்தப்பட்ட இடம் தான். இப்போ முந்தின மாதிரி பெரிய காடுகளான விஸ்தரிக்கக்கூடிய இடங்கள் இல்லை. எந்த ஒரு இடங்கள்லையும் இந்த சேமக்காலைகள் குறிப்பிட்ட அளவு இடத்தோடு இருக்கின்றது. அப்போ அதனால் அவர்கள் அந்த இடத்துக்குரிய மக்களுக்குரிய முன்னுரிமை தான் கொடுப்பாங்க. இப்போ நாங்கள் 2ஆம் நபர்கள் இடம்பெயர்ந்து இருக்கிறபடி நாங்கள் 2ஆம் நபர்கள். நாங்கள் ரோட்டில் விழுந்து கிடந்தால் கூட ஒரு இடம்பெயர்ந்தாலும் விழுந்திருந்திருக்கான ஒரு அடையாளம் இருக்கே ஒழிய அந்த இடத்துன்னு சொல்லி சொல்ல மாட்டான். அது மாதிரி தான் இப்போ இந்த சேமக்காலை விஷயம். அப்போ அங்கே நாங்கள் இறக்கின்ற போது அங்கே நாங்கள் அந்த இடத்துல எங்களுக்குரிய இடத்தை பெறுவது மிகவும் ஒரு கடினமான இடமாக தான் இருக்கின்றோம். ஏன்னா அது அவர்களுக்கு பிள்ளை என்று நாங்கள் சொல்லலாம். அவர்களுடைய இடத்துல அவர்களுக்குரிய இடம் தான் இருக்கும். இப்போ நாங்கள் இப்படி எங்களோட இடங்களை கொண்டுகின்ற போது தான் எங்களோட இடங்களுக்கு நாங்கள் தாக்கின்ற போது தான் அந்த அவர்களின் நினைவுகளையும் நாங்கள் தொடர்ந்து போடக்கூடியார்கள். அந்த ஒவ்வொரு இடத்துல இருந்து ஓட்டு நாங்கள் விட்டு வர மாதிரி அவர்களையும் அப்படியே விட்டுட்டு வரையலாம். அப்போ நாங்கள் காலாகாலமாக தொடர்ந்து நினைவு கூறப்பட வேண்டிய ஒரு இடம். அதுக்காகத்தினும் அந்த இடங்களை கட்டாயங்களுக்கு விட போகணும். அதோட பாடசாலையும் அப்படி தான். 90ஆம் ஆண்டிலிருந்து ஆனக்கோட்டை சந்தியில் இயங்கியது. அது தனியாற்ற காண். அப்போ அவர்கள் எத்தனையோ முட்டுக்கட்டை கொடுத்து தான் இப்போது தற்காலிகமாக வந்து பலாலி வடக்கு என்ற ஒரு பாடசாலையோட அதுவும் அவர்களின் தரம் 9 மட்டும் இயங்குகின்றது. எங்கள்கிட்ட மயிலட்டி ஆர்சி பாடசாலை 10, 11 மட்டும்தான் இயங்கி கொண்டிருக்கும். அப்போ அதையும் கட்டாயம் விட்டால் தான் அந்த பாடசாலை தொடர்ந்து இயங்கி கொண்டிருக்கும். அதுவும் கிட்டத்தட்ட 800 எங்களோட ஆலயத்தோடு சேர்ந்து இயங்கிய ஒரு பாடசாலை. இப்போ அதுவும் 1850க்கு முற்பட்ட காலத்திலேருந்து கட்டப்பட்ட ஒரு பாடசாலை. இப்போது அரசாங்க கொள்கையின்படி 50க்கு உட்பட்ட மாணவர்களை கொண்ட பாடசாலையின் எண்ணிக்கை உள்ள மாணவர்களை மூடுகின்ற போது அதுவும் மிகவும் ஒரு சவாலான ஏன்னா இடமும் இல்லாத இடத்துல. அப்போ அது கட்டாயம் முன்னுரிமை அடிப்படையில் மூடுவதற்குரிய சந்தர்ப்பங்களும் இருக்கின்றது. ஆக அது மூடினா எங்களோட கத்தோலிக்க மக்களுக்குரிய மிகவும் ஒரு பிரபலியமான ஒரு பாடசாலை. ரெண்டாவது கிறிஸ்தவ சிஸ்டமர் ஃபார்மர் நடத்துகிற பாடசாலைன்னு அதுக்கு ஒரு தனி மரியாதையோட கூடுதலாக கிறிஸ்தவ மாணவர்களான இந்துக்களும் சரீரவாசி வந்து செய்வார்கள். ரெண்டாவது பாரசிஸ்டமேற்ற பள்ளிக்கூடம்னு சொன்னால் அது கட்டுப்பாடு இருக்கான்னு சொல்லி. அப்படியான ஒரு இது பாடசாலையை மூடினா அதுவும் பெரிய ஒரு எங்களுக்கு ஒரு என்னென்னு சொல்கிறது ஆலயம் இல்லாத குடியிருக்கான்ற மாதிரி பெரிய ஒரு சாபக்கேடாக தான் அமையும். ஆகவே எங்களுக்கு மிக விரைவில் குறைந்தது இந்த பாடசாலையை சேர்ந்து ஆலயக்காணி. இந்த ஆலயக்காணி நாங்கள் வலியுறுத்துவத காரணம் என்னென்னு சொன்னால் ஆலயக்காணி பொதுவான ஒரு காணியை விட்டால் தான் எல்லா மக்களும் வந்து ஒன்று சேரக்கூடிய இடமாக அமையும். இப்போ தனியார் ஒரு காணியை விடுகின்ற போது அது தனியாக அவருக்கு மட்டும்தாங்க. இதுவில் இருக்கின்ற போது முழு மக்கள் இப்போ சொந்தம் இருக்கோ இல்லையோ யாரோ எல்லாரும் வந்து ஒன்று சேர்வதற்கான ஒரு அடித்தளமாக அமையும். இப்போ இந்த அரசாங்கம் வந்து வரும்போது நிறைய விடயங்களை முன்வைத்து வந்ததில் ஒன்று சொன்னது இனம் மதம் என்ற வேறுபாடு இல்லாமல் நாங்கள் வந்து எங்களுடைய இந்த அரசியல் அமைப்பை வந்து கொண்டு செல்வோம் என்ற ஒரு கருத்தை வந்து முன்வைத்திருந்தது. அப்படி பார்க்கும்போது அவர்கள் வந்து இப்போ இந்த உதாரணமாக இந்த தையட்டி பிரச்சனையை எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் தையட்டியில் வந்து அது சட்டவிரோதமான காணியிலே ஒரு பௌத்த விகாரையை அமைத்து கொண்டு அதிலே பூசைகள் நடத்தி கொண்டு இருக்கின்றார்கள். அப்போ அதற்கு இராணுவமும் சரி போலீஸாரும் சரி அதற்கு ஆதரவு வழங்குகின்றார்கள். இதே எங்களுடைய ஒரு இந்து கோயிலாக இருக்கட்டும் கிறிஸ்தவ தேவாலயங்களாக இருக்கட்டும் எங்களுடைய சொந்த நிலங்களிலும் சரி சொந்த கோயில்களிலும் சரி எங்களுக்கு பூசைகள் செய்ய முடியாத நிலைமை காணப்படுகிறது. அப்ப இந்த அரசாங்கத்தினுடைய கொள்கை தான் என்ன? இவர்கள் ஏன் இவ்வாறான பிரசாரங்களை முன்வைத்துக் கொண்டு இந்த தமிழ் மக்களை காலங்காலமாக ஏமாற்றி கொண்டு வருகின்றார்கள்? அது முக்கியமான கேள்வி என்று சொன்னால்
இங்கே நாங்கள் வழிபடுறதுக்கு எங்களுக்கு மக்கள் இருக்கிறோம், ஆனால் ஆலயம் இல்லை. ஆனால் அந்த பௌத்த மதத்தை பொறுத்தவரையில் இங்கே மக்கள் இல்லை, ஆனால் ஆலயத்தை கட்டி வச்சுக்கிறாரு. அப்போ அந்த ஆலயத்துக்கு வழிபடுறதுக்கு தென்பகுதியிலேருந்து தான் ஒரு போயாதினங்களில் பஸ் கணக்கில் உணர்ந்து இருக்கிறார்கள். அப்போ அதுக்குரிய செலவுகள் எல்லாம் என்ன மாதிரி இருக்குதோ எங்களுக்கு தெரியாது. ஆனால் எங்களுக்கு இங்கே வழிபடுறதுக்கு மக்கள் நிறைய இருக்கிறார்கள். ஆனால் வழிபட வேண்டிய மக்களின் இடம் காணிகள் இல்லாதபடினால் நாங்கள் எதிரிகள் ஆத்திரிக்கின்றோம். இது நிச்சயமாக அரசாங்கம் தான் அதுக்குரிய தகுந்த பதில் எங்களுக்கு தரவும். மக்கள் இல்லாத கோயிலை கொண்டு வந்து கட்டி போட்டு தேவையில்லாமல் மக்களை கொண்டு போய் நாங்கள் இவ்வளவோ மக்கள் இருக்கிறோம் எங்களுக்கு கிட்டத்தட்ட வாலயத்தில் வழிபடுறது. இப்போ நாங்கள் வழிபடுறதுக்கு ஆக்கள் இருக்கிறோம், தேவாலயம் இல்லை. அங்கே தேவாலயம் இருக்கிறது மக்கள் இல்லை. இது அரசாங்கத்துக்கு சமர்ப்பணம். இப்போ இந்த ஆலய காணிகளை விடுவிக்க சொல்லி இவர் குறிப்பிட்டது போல நிறைய பேருக்கு நீங்கள் தொடர்புகளை மேற்கொண்டு பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் வரைக்கும் கடல் துறை அமைச்சர் வரைக்கும் நீங்கள் பல பேருக்கு உங்கள் கடிதம் மூலமான நிறைய கடிதங்களை கோரிக்கைகளை முன்வைக்கிறோம். அதுல உங்களுக்கு ஏதாவது ஒரு கடிதம் மூலமாகவும் சரி, அவர் நேரடியாக வந்து கதைத்து உங்களோட ஏதாவது ஒரு பதில் உங்களுக்கு கிடைச்சிருக்குதா? நாங்கள் கடற்தொழில் அமைச்சரோட கூட நாங்கள் எலெக்ஷனுக்கு முன்னுக்கும் காய்ச்சி, நாங்கள் எலெக்ஷனுக்கு பிறகும் இந்த ஆலய திருவிழாவுக்கு 2-3 மாதத்துக்கு முன்னர் போனாங்க. அப்போ நேரடியாக சொன்னாங்க, இல்லை உங்களை உடனும் செய்தாரம் இல்லை, வாய் அளவில் உடனடியாக அவர்கள் அனுமதி ஆகிறார்கள். ஆனால் எங்களுக்கு போய் வருவதற்குரிய அனுமதி இன்னும் கிடைக்கிறது. அதான் உண்மை. கவர்னர்லேருந்து அனுப்பினதிலிருந்து ஒரு லெட்டர் ஒன்று கிடைச்சது வந்து கவர்னர் வந்து ஃபார்வர்ட் பண்ணினவர் வந்து யாருக்கு கொண்டு சொன்னால் ஆமிக்குமான்றது அவருக்கு ஃபார்வர்ட் பண்ண ஒரு காப்பி ஒன்று எங்களுக்கு கிடைச்சது மாதிரி தான் எங்களுக்கு கிடைச்சது. இப்போ இந்த அரசாங்கம் சொல்லுது தானே இராணுவம் விடுதில்லை. அப்போ இந்த அரசாங்கம் வேறு இராணுவம் வேறு என்று பார்க்க வேண்டிய ஒரு நிலைமை இருக்குதா? இது வந்து நாங்கள் சொல்லக்கூடாது. அது வந்து அவையினுடைய செயற்பாடாக இருக்கும். அதுதான் இதுக்கு சிந்திக்க வேணும். இந்த ஒரு செயற்பாடு இது வந்து எல்லாருக்கும் சாதாரணமாக விளங்கி கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. ஒரு அரசாங்கம் என்று சொன்னால் பாதுகாப்புன்னு சொன்னாலும் நிர்வாகம் இதென்றாலும் ஒரு அரசாங்க கட்டமைப்புக்குள்ளே தான் வந்து இந்த இராணுவத்தினுடைய செயற்பாடுகளும் பெறும். அது எல்லாருக்கும் தெரியும். இதுதான் ஏன் சொல்லினோம்னு எங்களுக்கு தெரியல. என்னென்னு சொன்னால் இது ஒரு மழுப்பலான ஒரு பதிலாகத்தான் நாங்கள் இருக்கிறோம். என்னென்னு சொன்னால் என்னட்ட பொறுப்பில்லை அவர்கிட்ட கேள், அவர்கிட்ட பொறுப்பில்லை இவர்கிட்ட கேள்ன்ற மாதிரி நாங்கள் தட்டி கழிக்கிற ஒரு போக்கு தான் நாங்கள் இதன் மூலம் இந்த பதில் மூலம் உணரக்கூடியதாக இருக்குது.